மனதில் இருக்கும் நபர் உண்மையில் உங்களை நேசிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள சில அறிகுறிகளை காணலாம். உங்களுடன் நேரத்தை செலவிட தயக்கம். அவர் எப்போதும் பிஸியாக இருப்பார். உங்களுக்காக நேரம் ஒதுக்க மாட்டார். உணர்ச்சி ரீதியான தொலைவு. உங்களுடன் உணர்ச்சி பூர்வமாக இணைந்திருக்க மாட்டார். உங்கள் உணர்வுகளை பற்றி கேட்கவோ புரிந்து கொள்ளவோ முயற்சிக்க மாட்டார். எப்போதும் முதலில் தொடர்பு கொள்வது நீங்கள்தான். உங்களிடமிருந்து செய்தி வரும் வரை காத்திருப்பார். ஆனால் அவர் முதலில் தொடர்பு கொள்வது அரிது. உங்களை திட்டமிடலில் சேர்த்துக் கொள்வதில்லை. முக்கியமான நிகழ்வுகளிலோ அல்லது எதிர்கால திட்டங்களிலோ உங்களை சேர்த்து பேச மாட்டார். உங்களுக்காக போராட மாட்டார். உங்கள் உறவுக்காக முயற்சி எடுப்பதில்லை. சிறிய சிக்கல்களிலும் கூட விட்டுவிட தயாராக இருப்பார். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுதல். எப்போதும் மற்றவர்களின் நல்ல குணங்களை மட்டுமே சொல்லி உங்களை குறைத்து மதிப்பிடுவார். உங்கள் வெற்றிகளில் மகிழ்ச்சி இல்லை. உங்கள் சாதனைகளை பற்றி அவர் அல்லது அவள் அக்கறை காட்ட மாட்டார். உங்கள் தேவைகள் அவருக்கு அல்லது அவளுக்கு முக்கியமில்லை. உங்களுக்கு ஆதரவாக இருப்பதை விட தனது வசதியை மட்டுமே கவனிப்பார். மரியாதை இல்லாத நடத்தை. உங்களை அவமதிக்க வார்த்தைகளில் அல்லது செயல்களில் காட்டலாம். உங்களை மாற்ற முயற்சிக்கிறார். உங்களை மாற்ற முயற்சிக்காமல் தனது விருப்பப்படி அவரை மாற்றிக்கொள்ள முயல்வார். உண்மையான ஆர்வம் இல்லை. உங்கள் வாழ்க்கை, ஆர்வங்கள் அல்லது கவலைகள் பற்றி ஆழமாக பேச மாட்டார். நம்பிக்கைக்குரியவராக இல்லை. சிறிய விஷயங்களிலும் பொய் சொல்வார் அல்லது முக்கிய விஷயங்களை மறைப்பார். உங்களுக்கு எதிராக விமர்சனம். எப்போதும் உங்களை குறை கூறுவார். ஆனால் பாராட்டுவது என்பது அரிதுதான். உங்களுக்குள் உள்ள உறவு ரகசியமாக இருக்கும். உங்கள் உறவை பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதில்லை. நீங்கள் வெளியேறினாலும் பரவாயில்லை என்பது போல. உங்களுடைய உறவு முடிவுக்கு வந்தாலும் அவருக்கு பெரிய இழப்பாக தோன்றாது. இந்த அறிகுறிகள் தெரிந்தால் அவர் அல்லது அவள் உண்மையில் உங்களை நேசிப்பவர் அல்ல என்பதை உணர்ந்து உங்கள் மதிப்புக்குரிய நேரத்தையும் அன்பையும் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் மதிக்கப்பட வேண்டும். அதுவே உண்மையான அன்பின் அடிப்படை.